என் ராமானுஜதாசன் ஸ்ரீரங்க நிவாசம் குலு 2025. நாள்தோறும் நாராயண நாமம் உச்சரிக்கிறோம். இருந்தாலும் அன்றாட வாழ்வில் எவ்வளவு குழப்பங்கள், ஒரு முடிவெடுக்கிறதுல தான் எவ்வளவு சிக்கல்கள். இதை பண்ணா அவருக்கு கோபம் வருமா, அதை பண்ணா இவருக்கு மனசு வருத்தப்படுமா என்று எவ்வளவு கேள்விகள். இதற்கான பதில அழகா கதையின் மூலமா சொல்கின்றன இதிகாசங்களும் புராணங்களும். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை எனில் பிரகலாதன் செய்தது சரியா? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் எனில் விபீஷணன் ராவணனை விட்டு வந்தது சரியா? இது போன்ற கேள்விகளுக்கும் மன நிம்மதிக்கான வழியையும் மகாபாரதத்தின் கிளைக்கதையான யக்ஷ பிரஷ்னம் நமக்கு சொல்றது. யக்ஷ பிரஷ்னம் தர்மராஜனே யக்ஷ ரூபத்தில் வந்து கேட்ட கேள்விகளும், அதற்கு பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டனின் பதில்களும். இந்த தர்ம சம்பாஷணையே யக்ஷ பிரஷ்னம். சரி, இப்போ இந்த யக்ஷ பிரஷ்னம் ஏன் நிகழ்ந்ததுன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் இல்லையா? பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கும் போது துரியோதனன் யாகம் வளர்த்து கிருத்தியங்கிற பூதத்தை அவளை கொல்றதுக்கு அனுப்புறான். அந்த பூதம் வந்து பாக்குறச்சே நகுலன், சகாதேவன், பீமன், அர்ஜுனன் 4 பேரும் ஏற்கனவே மயங்கி விழுந்திருக்கா. அதனால அந்த பூதம் எனக்கு எதுவும் வேலை இல்லைன்னு திரும்ப போயிடுறது. ஆனா இந்த 4 பேருக்குமே ஒரு பூதம் தங்களை தாக்க வந்ததுன்னும் அதுல இருந்து நாம காப்பாற்றப்பட்டிருக்கிறோங்கிற விஷயமே தெரியாது. ஒரு குழந்தை தூங்கின்னு இருக்கிறச்சே ஒரு ஈயோ எறும்போ வந்ததுன்னா அவ அம்மா அதை தள்ளிவிட்டு குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறா. அந்த குழந்தைய எழுப்பி ஒரு எறும்பு வந்தது தெரியுமோ, நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அந்த மாதிரிதான் பெருமாளும் நமக்கு தெரியாமையே சதா சர்வ காலமும் நம்மளை ரட்சிச்சுட்டு இருக்கார். திருஷ்டம்னா கண்ணால் பார்க்கக்கூடியது, அதிர்ஷ்டம்னா கண்ணால் பார்க்க முடியாதது. 4 பேரும் அந்த பூதத்தை கிட்ட இருந்து தப்பிச்சதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். கிருஷ்ணர் தான் ஒரு லீலை பண்ணி இவாளை மயங்க வச்சிருக்கார். இப்ப பூதத்தை கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இனி இவா எப்படி மயங்கி விழுந்தா, திரும்ப எப்படி உயிர் பெற்று வரப்போறா, அதை காட்சி 2ல பார்ப்போம். பிராமணர்கள் யஜ்ஞம் பண்றதுக்காக வச்சிருந்த அரணிக்கட்டை மானோட கொம்புல மாட்டின்றது. அந்த மானும் ஓடி போயிடுது. அதனால அந்த பிராமணர்கள் யுதிஷ்டர் கிட்ட வந்து அதை தேடி கொடுக்கும்படி கேட்கிறா. நாள் முழுக்க தேடி பார்க்கறா, ஆனா அது கிடைக்கல. ரொம்ப தாகம் எடுக்கிறது. அப்போ தூரத்துல ஒரு குளம் தெரியறது. அதை பார்த்துட்டு யுதிஷ்டர் நகுலனை கூப்பிட்டு அவரையும் தீர்த்தம் சாப்பிட்டுட்டு அவ எல்லாருக்கும் தீர்த்தம் எடுத்துன்னு வர சொல்லி சொல்றார். நகுலன் அந்த தீர்த்தத்தை சாப்பிட போறச்சே தூரத்துல இருந்து ஒரு அசரீரி கேட்கறது. என் கேள்விகளுக்கு பதிலடி, நீரை பருகலாம், இல்லையே மாண்டு போ. ஆனா நகுலனோ இது ஒரு பொது குளம், உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்துடுறான். இப்படியே வரிசையா அர்ஜுனன், பீமன், சகாதேவன் எல்லாருமே வந்து மயங்கி விழுந்துடுறா. ரொம்ப நேரமா தன்னோட தம்பிகள் வரலையேன்னு யுதிஷ்டர் அவளை தேடிட்டு அந்த குளத்துக்கு வந்துட்டார். அப்போ அந்த அசரீரி ஒரு கொக்கு வடிவத்துல வருது. யுதிஷ்டரா, நீயாவது என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல், இல்லைன்னா உன்னோட தம்பிகளை மாதிரி நீயும் மாண்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றது. அதை கேட்ட யுதிஷ்டர், நான் உன் கேள்விகளுக்கு பதில் சொல்றேன், ஆனா ஒரு கொக்காலெல்லாம் என்னுடைய தம்பிகளை வீழ்த்த முடியாது, நீ யாருங்கிறத சொல்லு, அப்புறம் நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறார். இப்போ அந்த கொக்கு ஒரு யக்ஷன் வடிவத்துல வந்து 124 கேள்விகள் கேட்கிறது. அதுக்கு யுதிஷ்டரும் சரியான பதில்களை சொல்றார். அதுல இருந்து ஒரு 5 கேள்வி பதில்களை இங்க காட்சிப்படுத்தி இருக்கோம். முதல் கேள்வி, எவன் பண்டிதன்? சாமானிய தர்மம் தெரிந்தவன், விசேஷ தர்மம் புரிந்தவன். சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னா என்ன? தசரதர் காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே மறுபேச்சு பேசாம ராமர் கிளம்பி வனவாசம் போனார், அது சாமானிய தர்மம். ஆனா ஹிரண்யகசிபு என்னுடைய நாமத்தை மட்டுமே சொல்லுன்னு சொல்றச்ச நாராயணன் நாமமே நாவிற்கு அமுதம்னு பிரகலாதன் அவருடைய வார்த்தையை மீறினான். இங்க பிரகலாதன் பண்ணினது சரி, இது விசேஷ தர்மம். அதே மாதிரி ராமர் காட்டுக்கு போன போது லக்ஷ்மணர் கூடவே போய் கைங்கரியம் பண்ணினார், அது சாமானிய தர்மம். ஆனா விபீஷணன் ராவணன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச போது ராவணன் கிட்ட எடுத்து சொல்லியும் கேட்காததுனால ராமர் கிட்ட வந்து சரணாகதி பண்ணினார். கும்பகர்ணனும் ராவணன் கிட்ட சொல்லி பார்த்தான், கேட்காத போது அண்ணனோட இருக்கிறது தான் தர்மம்னு சொல்லிட்டு சாமானிய தர்மத்தை பின்பற்றி ராவணனோடு சேர்ந்து சண்டை போட்டான். அது தப்பு. ஏன்னா சாமானிய தர்மத்திற்கும் விசேஷ தர்மத்திற்கும் முரண்பாடு வரும்போது நாம விசேஷ தர்மத்தை தான் பின்பற்றணும்.
அடுத்து ஒரே இடத்துல ஒருத்தர் சாமானிய தர்மத்தையும் இன்னொருத்தர் விசேஷ தர்மத்தையும் பின்பற்றியிருக்கா. திரௌபதி வஸ்திர அபகரணம் நடக்கிறச்சே சிரேஷ்டர் பீஷ்மர் அதை தடுத்து நிறுத்திருக்கணும். ஆனா அவர் ஏன் பண்ணல? ஏன்னா சாந்தனு வழிவம்சம் வந்த ராஜாக்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன்னு அவர் எடுத்த பிரதிஜை, அந்த சாமானிய தர்மம் தான் அவருக்கு பெருசா தோணித்து. ஆனா அதே சபையில இருந்த விகர்ணன் துரியோதனனுடைய தம்பி. அவன் அதை தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த சபையை விட்டே வெளியேறினான். ஆக இந்த இடத்துல பீஷ்மர் பண்ணினது தப்பு, விகர்ணன் பண்ணினது சரி. பிரகலாதன், விபீஷணன், விகர்ணன் இவா 3 பேரும் விசேஷ தர்மத்தை பின்பற்றி இருக்கா. இரண்டாவது கேள்வி, எது மன நிம்மதிக்கான வழி? பதில் சத்தியம். சத்தியம்னா உண்மையை பேசுறது மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கு. மனசு, வாக்கு, காயம் இது 3மே ஒரே விஷயத்தை நோக்கி இருக்கணும். இதற்கு சரியான உதாரணம் சத்தியசீலர் ஆஞ்சநேயர். மனசால சீதா மாதாவை காண வேண்டும்னு உறுதி பூண்டார். வாக்கினால் காணாமல் திரும்ப மாட்டேன்னு பிரதிஜை பண்ணினார். 100 யோஜனம் தாண்டி போய் வால்ல நெருப்பு வச்ச போது கூட சீதா மாதாவை கண்டுபிடித்து கணையாழியை கொடுத்து கடைசியில ராமர் கிட்ட வந்து கண்டேன் சீதையேன்னு வெற்றிகரமா முடிச்சார். அதே மாதிரி இப்ப பண்ண முடியறதா? இதோ இவர் மனசுல 1008 ஸ்ரீராம ஜெயம் தினமும் எழுதணும்னு நினைக்கிறார். வாக்கினால இதோ இப்பவே எழுத போறேன்னு சொல்றார். ஆனா உண்ட மயக்கம் நன்னா படுத்து கொரன்னு கொரட்டை விட்டு தூங்குறார். அதே இந்த பொண்ணுக்கு ஆத்துக்காரியம் ஜாஸ்தி. அதனால அவளால என்ன முடியும்னு யோசிச்சு தினமும் 10 ஸ்ரீராம் ஜெயம் எழுதணும்னு மனசுல வச்சுக்கிறா. அதையே எழுதுறா. அந்த 10 100ஆயி அது 1008க்கு போறது. ஆக இப்போ நமக்கு சுலபமான வழி என்னன்னா, நம்மால செய்யக்கூடியதை மட்டும் பேசணும், பேசுவதை மட்டும் மனசால நினைக்கணும். 1000 விஷயம் யோசிச்சு அதுல 50 பேசி 2 விஷயம் பண்றதுக்கு அந்த 2 விஷயத்த மட்டுமே பேசி மனசுல நினைச்சா மிச்சம் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் களை எடுக்கப்படும். அங்க பெருமாள் வந்து அமர்ந்து நமக்கு சத் விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார். இனி இந்த மனம் வாக்கு காயத்தால எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நம்மாழ்வார் போல நாமும் பெருமாளை மனசாலேயே தியானம் பண்ணலாம். கண்ணனோட அழக மனசுல தியானிக்கலாம். வாக்கினால் ஆண்டாள், திருப்பானாழ்வார் திவ்யபிரபந்தங்களை அருளினது போல நாமும் பஜனை பாடியும் உபன்யாசங்கள் கேட்டும் வாக்கின் மூலம் கைங்கரியம் பண்ணலாம். அடுத்து உடம்பினால் கோவிலில் இருக்கும் நந்தவனத்தில் புஷ்ப கைங்கரியம், கோலமிடுதல், அன்னதானம் போன்ற பகவத் பாகவத கைங்கரியங்களை பண்ணலாம். 2வது கேள்வி, எது நல்வழி? பதில் முன்னோர் மொழி. வேதமோ பொருளை மறைச்சு சொல்றது. தர்க்க சாஸ்திரம் யார் வேணா எப்படி வேணா தர்க்கம் பண்ணலாம். ரிஷிகளும் ஒத்தொத்தரும் ஒன்னொன்னு சொல்றா. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வழி. சுலபமான வழி என்ன தெரியுமா? நம்ம ஆத்து பெரியவா சொல்படி நடக்கிறது தான். இதைதான் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டுன்னு நம்ம ஆச்சாரியன் மணவாள மாமுனிகளும் சொல்லியிருக்கார். ஆண்டாளும் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல்னு சொல்லி அவா பண்ண அந்த பாவை நோன்பதான் அவளும் பண்றா. ஆக முன்னோர் வழியே நல்வழி. ஏன்னா அவாதான் நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போறா. அடுத்த கேள்வி, எது அடைய வேண்டிய இடம்? பதில் மோக்ஷம். மோக்ஷம்னா பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு வைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்றது. நம் ஆத்து பெரியவா நம்ம ஆச்சாரியன் கிட்ட கொண்டு சேர்க்க அவரோ நமக்கு சமாசயனம், அதாவது ஆத்ம விவாகம் பண்ணி வச்சு உடையவருடைய திருவடிகளில் சேர்க்கிறார். உடையவருடைய திருவடி சம்பந்தத்தாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. அடுத்து 5வது கேள்வியில யக்ஷர் கேட்கிறார், எது தினப்படி நடக்கிறது அப்படின்னு. அதுக்கு யுதிஷ்டிரர் பதில் சொல்றார், தளிகை, அதாவது சமையல். இது நம்ம ஆத்துல நடக்கிற சமையல் கிடையாது. திருமாலோட மணப்பள்ளியில அவருக்காக சமையல் செஞ்சு பிரசாதம் பண்ற அந்த சமையல். இந்த சமையலை பண்ணவர் வந்து காலதேவன். அதுக்கு பானையா அவர் இந்த உலகத்தையே வச்சுக்கிறார். கரண்டியா மாதங்களையும் ரிதுக்களையும் வச்சு கிண்டறார். இந்த சமையலுக்கு அக்னியா இருக்கிறது சூரிய தேவன். அந்த அக்னியை அப்படியே பத்திரமா காக்கிறது பகல் இரவு அப்படிங்கிற விறகு கட்டைகள். இந்த பானைக்கு மூடியா இருக்கிறது ஆகாயம். இந்த தளிகளை எது தெரியுமா சமைக்கப்படுகிறது? நாம தான் சமைக்கப்படுறோம். ஸ்தாவர ஜங்கமங்கள், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்கள், செடி கொடி மிருகங்கள் எல்லாமே இந்த சமையலில் சமைக்கப்பட்டு பிரசாதமாக பெருமாளுக்கு போகிறது. நாம தான் தினமும் சமையல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நாமளே சமைக்கப்பட்டு பெருமாளுக்கு பிரசாதமாக அமுதாரம். சாமவேதத்தில் அகமன்னம் அப்படின்னு வாக்கியம் இருக்குது. அதாவது நானே அன்னம்.
அது கேட்டால் போல நாமளே பெருமாளுக்கு அன்னமாக போகிறோம். இப்படி 124 கேள்விகளுக்கும் விடையளித்ததுக்கு அப்புறம் யக்ஷ ரூபத்திலிருந்து தன் சுயரூபத்திற்கு வருகிறார் தர்மராஜர். அப்போ தர்மராஜர் 4 பேர்ல ஒருத்தருக்கு தான் உயிர் தர முடியும்னு சொல்ல, உடனே யுதிஷ்டிரர் மாத்திரைக்கு புதல்வன் இல்லை, அதனால நகுலனுக்கு உயிர் தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதனால் அகமகிழ்ந்த தர்மராஜர் 4 பேருக்குமே உயிர் கொடுத்துடுறார். அப்போ உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்கும்பொழுது யுதிஷ்டிரர் என்ன கேட்டிருப்பார்? அந்த அரணிக்கட்டை வேணும்னு கேட்டார். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த மாயமான கண்டுபிடிக்க முடியாது, அதனால அந்த அரணிக்கட்டை வேணும்னு வாங்கிக்கிறார். அடுத்ததா அஜ்ஞாத வாசத்தை பூர்த்தி பண்றதுக்கான வழியை கேட்க தர்மராஜர் விராட தேசத்திற்கு போனால் அஜ்ஞாத வாசம் நல்லபடியாக பூர்த்தி ஆகும் என்று வரமளிக்கிறார். இத்துடன் யக்ஷ பிரஷ்னம் பூர்த்தியாகிறது.